அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். TNA 2023 கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சு எல்லா கோர்சஸும் சீட்ஸ் அதிகமாக அவைலபிளாக இருக்கும் ஒரு சில கல்லூரிகளோட லிஸ்ட் கொடுக்க போறோம். இது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில கல்லூரிகள். இந்த வீடியோல கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் லொகேட் ஆயிருக்க 25 காலேஜஸோட லிஸ்ட் கொடுக்க போறோம். ஆர்டர் வைஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதுல மேக்ஸிமம் 90% ஆஃப் காலேஜஸ் வந்து அட்டானமஸ் அங்கீகாரம் வாங்கின கல்லூரிகள். அட்டானமஸ் வாங்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் நாக்ல ஏ கிரேடோ இல்லனா ஏ பிளஸ் பிளஸ் கிரேடோ வச்சிருக்கிற சிறந்த கல்லூரிகளா பார்க்கப்படுது. 176.9 கட் ஆஃப்ல இருந்து 142 கட் ஆஃப் வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆன ஒரு சில காலேஜஸ் எடுத்திருக்கோம். யூசுவலி இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் அப்படி எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னா அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃபா எல்லா காலேஜ்லயுமே க்ளோஸ் ஆயிருக்குங்க. அந்த பாராமீட்டரை வச்சு இந்த காலேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே தம்ஸ் அப் சைன் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக் பட்டனை பொறுத்து அடுத்ததா சென்னை ஜோன் அண்ட் அதர் ரீஜன்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கறீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை பத்தின வீடியோஸ் அடுத்த கட்டமா நம்ம சேனல்ல வரும். மேலும் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு எக்ஸாக்டான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து ரவுண்ட் 1ஓட வேகன்சி வந்தாதான் தெரியும். ஏன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இசிஇ மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கூட வேகன்சிஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரவுண்ட் 1 வேகன்சி எப்போ வரும்? ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்கும். அன்னத்தன்னைக்கு காலையில 10 மணிக்கோ 11 மணிக்கோ அந்த வேகன்சி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அது வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே தெளிவான வீடியோ நம்ம சேனல்ல வரும். அதே சமயம் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம தருவோம். அந்த குரூப்ல இன்னும் ஜாயின் ஆகாத ரவுண்ட் 2 மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். அந்த ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல வாட்ஸ்அப்கான குரூப் லிங்க் இருக்கும். அந்த கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல தான் எல்லா தகவலையும் நம்ம அப் டு டேட் கொடுப்போம். மேலும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை சரி பார்த்து தரும் சர்வீஸும் நம்ம சைட்ல இருந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான பணத்தை பே பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி காலேஜஸ் கேட்டு ரீஜன்ஸ் வைஸ் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்து சென்னை ஜோன் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் உங்களோட நல்ல வரவேற்புகளை லைக்ஸ் மூலமா நீங்க தெரிவிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1ல அதிகபட்சமான சீட்ஸ் ஃபில் ஆன ஒரு சில கல்லூரிகள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சின்னதா சம்மரி சொல்லிட்டு தனியா ஒரு 25 காலேஜஸ் வந்து ரவுண்ட் 2க்குனே 176.9 கட் ஆஃப்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சீட் இருக்கும் மாதிரி இருக்கிற காலேஜஸ் பத்தி பார்த்தலாம். பிஎஸ்ஜி டெக் 2006 கவுன்சிலிங் கோடு, அது டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோட். ஜிசிடி கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோட். அடுத்ததா பிஎஸ்ஜியோட பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பிஎஸ்ஜி ஐடெக் அப்படின்னு சொல்லப்படுற பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 2377 கவுன்சிலிங் கோட். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோட். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கவுன்சிலிங் கோட். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 கவுன்சிலிங் கோட். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 கவுன்சிலிங் கோட். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கவுன்சிலிங் கோட். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025 கவுன்சிலிங் கோட். கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோட். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோட். டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 கவுன்சிலிங் கோட். இது அதிகபட்சமா மாணவர்கள் ரவுண்ட் 1ல தேர்ந்தெடுத்த கல்லூரிகளா பார்க்கப்படுது. இதுல ரவுண்ட் 2க்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் கேபிஆர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஆரம்பிச்சு இசிஇ போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாமே ஓசில மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து யூகிக்கப்படுது. ஸோ கேபிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை தயார் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபார் இசிஇ போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ். ட்ரிபிள் இ மாதிரிலாம் எடுக்கிறேன்னா மேல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சீட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கட்டாயமா அதையும் வச்சுக்கலாம். அதனாலதான் நான் ஓவரால் லிஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? கேபிஆர் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்தா மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல நீங்க வந்து ரவுண்ட் 2க்குனே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாக்ல வந்து ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வச்சிருக்காங்க. அது வந்து கோயம்புத்தூர்ல லாஸ்ட் இயர் 183.5 வந்து ஓசி கம்யூனிட்டியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அதை முன் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்குறோம். 2735 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750 கவுன்சிலிங் கோட். அவங்களும் நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு அடுத்த கட்டமா கேஜிஐஎஸ்எல், இது வந்து பார்த்தோம்னா ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் 2751 கவுன்சிலிங் கோட். இவங்க 174.5 ஓசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் க்ளோசிங் பண்ணிருக்காங்க.
அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2727 கவுன்சிலிங் கோட். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். 173 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் பண்ணிருக்காங்க ஓசி கம்யூனிட்டில. அதுக்கு அடுத்த டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2736 கவுன்சிலிங் கோட் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். 173 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து ஓசில க்ளோசிங் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 கவுன்சிலிங் கோட் 170.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2726 கவுன்சிலிங் கோட் இவங்களும் லாஸ்ட் இயர் 170 ரேஞ்சில் ஓசி கமிட்டி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2708 கவுன்சிலிங் கோட் அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2704 கவுன்சிலிங் கோட் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன். இப்ப கடைசியா சொன்ன எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுமே அட்டானமஸ் ரேங்கிங்ல வர காலேஜஸா பார்க்கப்படுது. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 2329 கவுன்சிலிங் கோட் இதுவும் 163.5ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து கட்டமா தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2721 கவுன்சிலிங் கோட் 159 கட் ஆஃப் வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அதே சமயம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2740 கவுன்சிலிங் கோட் 158 வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2741 கவுன்சிலிங் கோட் 157.5 வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன ஒரு இன்ஸ்டியூஷனா பார்க்கப்படுது. 2729 கவுன்சிலிங் கோட் 154.5 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2731 கவுன்சிலிங் கோட் இந்த இன்ஸ்டியூஷன் ஓசி கம்யூனிட்டி 182.5ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் பிசி கம்யூனிட்டி 151.5ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2755 கவுன்சிலிங் கோட் இது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன ஒரு இன்ஸ்டியூஷனா பார்க்கப்படுது. 150.5 வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் பண்ணிருக்காங்க கட் ஆஃப். அதுக்கு அடுத்த கட்டமா ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2762 கவுன்சிலிங் கோட் ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 150.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க கட் ஆஃப் ஓசி கம்யூனிட்டில க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2357 கவுன்சிலிங் கோட் இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 149.5 வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த விட்டமா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் 2776 வந்து கவுன்சிலிங் கோட் இவங்க 145.5 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2743 கவுன்சிலிங் கோட் இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 145 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க கட் ஆஃப். அதுக்கு அடுத்த கட்டமா கதிர் காலேஜ் 2745 கவுன்சிலிங் கோட் 144.5 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீசக்தி காலேஜ் காரமடை இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 2673 கவுன்சிலிங் கோட் 142.5 வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு. இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். அதுக்கு அடுத்தமா ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2744 கவுன்சிலிங் கோட் இதுவும் ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 142 வந்து லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் ஓசி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தாலும் கூட 142 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம்னு நம்ம சைட்ல இருந்து நம்ம சொல்றோம். இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் இருந்து நம்ம கொடுக்கப்பட்ட அக்யூரேட் டேட்டா. அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டா இதை முன்ன பின்ன சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது அடுத்ததா நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து டே 1 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணும்போது அந்த வீடியோ நம்ம தெளிவாக கொடுப்போம். இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து நீங்க தனிப்பட்ட முறையில வெரிஃபை பண்ணி காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கோச்சிங் எப்படி இருக்கு, கட் ஆஃப்ல ஹையா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது செகண்டரி. பிரைமரியா நீங்க பார்க்க வேண்டியது இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது என்னோட சைட்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன் ஆஃப் த அட்வைஸ். சரிங்களா? இப்போ இந்த நான் இப்போ சொன்ன இன்ஸ்டியூஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் நீங்க முன்னாடி ஆப்ஷன்ல கூட வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கோச்சிங் எப்படி இருக்கு, அலுமினியோட ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க, அங்க படிக்கிற பசங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூஷனை நீங்க ப்ரிஃபர் பண்றது மோஸ்ட் ரெக்கமெண்டபிள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது நான் சொல்லிட்டேன். சரிங்களா? மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல சென்னை ஜோன் அண்ட் அதர் ரீஜன்ஸ் நீங்க கேட்கறீங்க, அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இன்னுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல வரவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. மேற்கொண்டு நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடி சீக்கிரம் அந்த கண்டென்ட் பத்தி நான் உங்களுக்கு தெளிவான டீடைல்டான வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.